ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சத்தான கருப்பு உளுந்தங்களி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் அளவு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்லாம், 2 லேடிஸ் சாப்பிட்லாம். நாங்கள் 2 பேர் சாப்பிட்றக்காண்டி இந்த களி செஞ்சேன். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த களியை செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சேன். இப்போ இந்த உளுந்தை நம்ம வறுக்கையில் கைவிடாமல் வறுக்கணுங்க. அப்போ தான் இல்லைன்னா கருகிரும். கருப்பாக இருக்கனால நமக்கு கருகிருச்சுனாலும் தெரியாது. அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. உளுந்து வறுபட்டோன்னே உளுந்துலேருந்து ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூட்டோட மிக்சியில் போட்டுறாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மொத்தமாகவும் வறுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி அரைச்சேன்னா ஒரு 2-3 தடவை செய்வேன், அப்புறம் மறந்துடுவேன். அதை வேஸ்ட்டாக போய் கீழே கொட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி உளுந்தாக இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான நேரம் 100 கிராம் எடுத்து வறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காண்டி நான் இந்த மாதிரி தான் செய்வேன். மொத்தமாக அரைச்சி மிஷினில் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். இப்போ 100 கிராம் அளவு நம்ம வறுத்து பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் இப்போ உளுந்து ஒரு உலக்கு அப்படின்னா அதில் 3 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வெந்துடும். பார்க்கையில் நமக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணியை ஊற்றினோன்னு என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் அதை அப்படி இழுத்து வெந்ததுக்கப்புறம் அப்படி நல்லா நமக்கு இழுத்துரும். தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியாக வந்துடும். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டி ஆயிரும். ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கைவிடாமல் கிண்டிங்கன்னா நமக்கு நல்லா அல்வா மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கருப்பட்டி நான் அவ்வளோவா சேர்த்ததில்லை. ஏன்னா அதில் மண் இருக்குமோ என்னமோங்கிற ஒரு பயத்திலேயே நான் கருப்பட்டி அவ்வளோவா சேர்த்ததில்லை. நான் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம களி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் அந்த வெந்த மாவை தொட்டு பாருங்கள். விரலில் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. இது தாங்க பக்குவம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சக்கரை போட்டுடலாம். ஏன்னா சர்க்கரையை முன்னாடியே போட்டுட்டோம்னா அது வேகாது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. உளுந்து வேகாது. வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ எதுவாக இருந்தாலும் மாவு வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நான் இந்த குழிக்கரண்டியில் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா சரி அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். எனக்கு கரெக்டாக இருக்கணும். 3 ஸ்பூன் போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. உலக்கு டம்ளர் 1 டம்ளர் உளுந்துக்கு 3 கரண்டி குழிக்கரண்டி, 3 கரண்டி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா நமக்கு அந்த இனிப்பு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரே சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த இனிப்பு பலகாரம் நம்ம செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்தங்களி தாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணுங்க. சாப்பிடும்போது இதிலேயே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியும் செஞ்சிடலாம். நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நல்லெண்ணெய் கட்டாயம் சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் களி எடுத்து வச்சுருக்கேன். 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட போகிறேங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இது தான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக போட முடியும். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போடணுன்ற ஆசையாக இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லெண்ணெயோடு அப்படி எடுத்து அதை சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப சத்தாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.